நம்ம சேனலை பார்க்க விருக்கம் நண்பர்களே, விக்ரம் பிரபு சாருடைய 25வது படமான சிறை படம் போன வருஷம் இறுதியில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. சோஷியல் மெசேஜா இருந்தது. விக்ரம் பிரபு சார் கலக்கிட்டாரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். படம் எதிர்பார்ப்பு இருந்ததை விட நல்லாவே எடுத்திருக்காங்க. முதல்ல வெற்றிகரமாக 25 நாட்களில் கடந்துச்சு. அதுக்கப்புறம் 50 நாட்களில் கடந்துச்சு. படக்குழுட்ட இருந்து 50வது நாள் கொண்டாட்டத்தில் ஒரு சக்ஸஸ் மீட் வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து கண்டிப்பாக படம் 100 நாட்களில் ரீச் பண்ணணும்னு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரியே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 85 நாட்களை வெற்றிகரமாக சிறைப்படம் கடந்திருக்குது. சிறைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட 85 நாட்களை கடந்துருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்பீங்க. ஆமாம், சென்னையில் பிவிஆர் தியேட்டர் இருக்குல்ல, அங்கே வந்து 85 நாட்கள் சிறைப்படம் வெற்றிகரமாக ஓடி இருக்கு. இந்த 85 நாட்களை கடந்ததை முன்னிட்டு திரையரங்க மேலாளர் அவர்களுக்கு அகில இந்திய பிரபு மன்றம் மற்றும் விக்ரம் பிரபு மன்ற தலைவர் திரு அண்ணாச்சே சந்திரசேகர் அவர்கள் கேடயம் வழங்கி சிறப்பிச்சிருக்காரு. அந்த காட்சிகளை நீங்க பாருங்க. ஒன்லி சிவாஜிகணேசன் சேனலில் நடிகர் திலகத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். சிவாஜியோடைய படங்கள் கூட அதிகப்படியான நாட்கள் திரையரங்குகளில் ஓடும். இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை விக்ரம் பிரபு சார் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த சிறைப்படத்து மூலமா. இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிறைப்படம் விக்ரம் பிரபு சாருக்கு 25வது படமா அமைஞ்சது தான் மிகப்பெரிய சிறப்புன்னு நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு, கலெக்ஷன் ரீதியாகவும் நல்ல வருமானம், அதை தாண்டி விருதுகளுக்கும் நாமினேட் செய்யப்பட போகுது. இந்த படத்துடைய படக்குழுவினர்கள் இருப்பாங்கல்ல, கேமராமேன், டைரக்டர், எடிட்டர், இவங்க எல்லாத்துக்குமே நிறைய விருதுகள்லாம் வழங்கியிருக்காங்க. நம்ம சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க முடியும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்குமே இது மூலமா ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. இதை பற்றியான கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கமெண்ட்ல போடுங்க. 85 நாட்கள் ரொம்ப சிறப்பா படம் வந்து ஓடிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்து நம்ம சிறைப்படத்தை பத்தி பேசக்கூடிய வீடியோ சிறைப்படத்துடைய 100வது நாள் செலிப்ரேஷன் வீடியோவா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு நிகழ்வு பற்றி நிறைய பேருக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, அதனால தான் சொல்றேன். இப்போ ரீசெண்ட் டைம்ல சாதனை படைத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய விக்ரம் பிரபு சார் பற்றி, அவருடைய லைஃப் ஜேர்னில அவர் அடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணார் அப்படின்னா இன்னும் மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல, அந்த கருத்தை நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஒருவேளை நம்ம வீடியோ விக்ரம் பிரபு சார் பார்த்தார் அப்படின்னா கமெண்ட் படிக்கும்போது ரசிகர்களுடைய வேண்டுகோள்கள்லாம் அவருக்கும் புரியும். அதனால தான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.